ராகுல் காந்தி கைதை கண்டித்து ஹொசூர் மாநகர காங்கிரசார் மறியல் போராட்டம். டெல்லியில் உள்ள மல்லிகார்ஜுன கார்கேவின் இல்லத்திலிருந்து நேற்று பேரணியாக புறப்பட்ட காங்கிரஸ் தலைவர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் சென்று கல்யாண் மார்க்கில் உள்ள பிரதமர் இல்லத்தை அடைந்து அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எம்பி, பிரியங்கா காந்தி, தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, கர்நாடக முதல்வர் சிவகுமார் பங்கேற்ற ஆர்ப்பாட்டத்தில் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், அமித்ஷா பதவி விலக வேண்டும், நரேந்திர மோடி பதவி விலக வேண்டும் என்பன உள்ளிட்ட கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதைத் தொடர்ந்து போலீசார் ராகுல் காந்தியை குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இதை கண்டித்து அவரை விடுதலை செய்ய கோரி ஹொசூர் மாநகர காங்கிரஸ் தலைவர் சாதிக்கான் தலைமையில் காந்தி சிலை அருகில் மறியல் போராட்டம் நேற்று இரவு 8:40 மணிக்கு நடைபெற்றது. இதில் மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் அக்பர், இளைஞர் காங்கிரஸ் ரமணா, சஃபீர் அகமது, அக்பர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த போராட்டத்தில் ராகுல் காந்தியை விடுதலை செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஹொசூர் டவுன் போலீசார் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து கலையச் செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நீட் தேர்வால் பேப்பர் கசிவு நடந்தது. அந்த மாணவர்கள் பாதிப்பு நடந்ததால டெல்லியில் மாணவர்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் கலக்கும் வகையில் டெல்லி காவல்துறை மத்திய அரசின் ஏவுத்துறையாக அந்த மாணவர்களை ரொம்ப அநியாயமாக தடியடி நடத்தது. அந்த தடியடிக்கு கண்டித்து நம்ம சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அங்கே பார்வையிட செல்ல போயிருந்தார். நம்ம எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உடனடியாக அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒசூர் மாநகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இங்கே நாம்பல் மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினோம். அவரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். என் பேர் மாநகர தலைவர் சாதிக்கான்.